அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தினகரன் அதில் ஒரு 3 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள். இவங்களோட 2 பேர் சண்டையில் பாதிக்கப்பட்ட அந்த 3 பேர், இந்த 3 பேருக்குள்ள இப்போ யார் பதிச்சு, இப்போ இவங்க 2 ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் அடிச்சுக்கிடுவீங்க, நீங்கள் சேர்ந்துக்கிடுவீங்க. மாங்காய் புளித்தறி இந்த மாதிரிலாம் வந்து தமிழில் வந்து தமிழை வச்சு வியாபாரம் பண்ணது யார்? வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அழகான தமிழில் பேசி மக்களை கவர்ந்து தவறான விஷயங்களை அழகான தமிழில் தவறான விஷயங்களை வந்து பேசி மக்களை கவர்ந்து அந்த ஓட்டாக மாற்றி இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதா இவங்களோட எப்போவுமே அதோட வேலை தான் வந்து திமுகவோட வேலை. இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி யார் பதில் சொல்லுவாள்? இன்றைக்கி தாக்கிட்டன் கொலை வழக்கு தாக்கிட்டன் அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அந்த 3 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள் அவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க குடும்பம் நடு ரோட்டில் நிற்குது. நடு ரோட்டில்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை தாக்கிட்டன் அவர் ஒரு ஆளுமை தான். அந்த 3 பேர் அந்த 3 பசங்க இறந்துருக்குறாங்கன்னா அந்த 3 பசங்க அவங்களோட குடும்பங்கள் இல்லாமல் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க. இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து அழகிரி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். எப்படியாவது என்ன சொல்கிறது, இவரை தலைமை பண்பு கொண்டு வரணும்னா ஒருத்தர் சமாதானப்படுத்தாமல் அவங்களால அதை கொண்டு வர முடியாது. அதற்கான ஏற்பாடுகள் தான் அவர் பண்ணினார். இப்போ நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க, பாவம் பாதிக்கப்பட்ட வந்து நடு ரோட்டில் நிற்கிறான். இதெல்லாம் வந்து மக்கள் தான் இது என்றைக்குமே அரசியலை பொறுத்தளவு வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசுகிறத விட சாதாரண மக்களுக்கு அந்த அரசியல் புரிதல் வராத வரைக்கும் இது தொடரத்தான் செய்யும். சாதாரண மக்கள் புரியணும். இப்போ இந்த 3 பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? ஏற்கனவே ஒருத்தர் கொலை செய்யப்படுகிற அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னொரு பெரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன். அந்த லீலாவதி கொலை வழக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பேருமே பேனர் வைப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி பாதிப்புக்கு ஸ்டாலின் விசஸ் அழகிரி காரணம். ஆமாம் ஆமாம்.